Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச pancake 10 நிமிஷத்துல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். pancake செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 முட்டையை உடைச்சி விட்டுறலாம். 2 முட்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். 2 முட்டையும் நல்லா கலந்த பிறகு 50 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் முட்டையும் நல்லா கலந்து விட்ட பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் 100 ml சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாம் நல்லா கலந்த பிறகு ஒரு சல்லடை வச்சு 200 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்ச பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு நல்லா ட்ரை ஆகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம அதில் கொஞ்சம் பால் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பேன்கேக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு பேன் நல்லா காஞ்ச உடனே நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அடுத்து ஒரு கரண்டி மாவு விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். 1 மினிட் வேக வைக்கணும். 1 மினிட் ஆன உடனே மூடி திறந்து அதை திருப்பி போடணும். பேன்கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவோ இல்லைன்னா மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம பேன்கேக் செஞ்சு கொடுக்கலாம். பேன்கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் அடுத்து சின்னதாக மினி பேன்கேக் செய்ய போகிறேன். குழந்தைங்க சின்னதாக இருக்கும்போது இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேன்கேக் செஞ்சு கொடுத்துடலாம். எல்லோரும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.